ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு மத்திய அரசு பணி பற்றி பார்ப்போம். இந்த பணி இந்தியன் ரயில்வேலிருந்து வெளிவந்திருக்கு. இந்தியன் ரயில்வேலிருந்து என்டிபிசிக்கான கிராஜுவேட் லெவலில் பணி தான் இந்த பணியாகும். மொத்த வேக்கன்சி 8113 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் 436 வேக்கன்சி இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் தகுதி உள்ள அனைத்து ஆண் பெண் இருபாலரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ண முடியும். குறிப்பாக தேர்வு தமிழில் இருக்கும். அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். சிலபஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் சரியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதனால் வாய்ப்பு தவற விடாமல் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. இந்தியன் ரயில்வேலிருந்து என்டிபிசிக்கான கிராஜுவேட் லெவல் பணிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் செப்டம்பர் 14 ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் செப்டம்பர் 14 தொடங்கிடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு க்ளோஸ் ஆகும்னா அக்டோபர் 13 க்ளோஸ் ஆகும். பேமெண்ட் லாஸ்ட் டே அக்டோபர் 14 அக்டோபர் 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சரி செஞ்சுக்க டேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 16 அக்டோபர் 25 வரைக்கும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே சமயம் உங்களால் அந்த அக்கௌண்ட்டில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது எந்த தவறும் செய்யாமல் சரியாக க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 1736 வேக்கன்சியும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994 வேக்கன்சியும், குட் ட்ரெயின் மேனேஜருக்கு 3144 வேக்கன்சியும், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு 1507 வேக்கன்சியும், சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு 732 வேக்கன்சியும், மொத்தமாக 8113 வேக்கன்சி இந்த 5 பணிக்கும் இருக்குது. அடுத்ததாக சேலரி டீட்டெயிலை பற்றி பார்ப்போம். சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் மற்றும் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த 2 பணிக்கும் 35,400 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும். குட் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் மற்றும் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இந்த 3 பணிக்கும் 29,200 ரூபாய் சேலரியாக கிடைக்கும். அடுத்ததாக ஏஜ் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். மினிமம் ஏஜ் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் 33 வயசு வரைக்கும் இந்த பணிக்கு இருக்கணும். கொரோனா பிரச்சனை காரணமாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஆர்ஆர்பி வெளியிடாமல் இருந்துச்சு. அதன் காரணமாக 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது கிராஜுவேட் லெவல் போஸ்ட்ன்றதுனால எக்ஸாம் எழுதி ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் யாரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேணான்னு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸாம் எழுதி ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் யாரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேணாம். அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை நீங்களே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது ஏஜ் லிமிட் பற்றி பார்ப்போம். மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்கெல்லாம் 1989 ஜனவரி 2க்கு முன்னால் பிறந்தவங்க யாரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே போல் ஓபிசி பீப்புள்ஸ் 1986 ஜனவரி 2க்கு முன்னால் பிறந்தவங்க யாரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே போல் எஸ்சி எஸ்டி 1984 ஜனவரி 2க்கு முன்னால் பிறந்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே போல் எல்லா கேட்டகரிக்கும் 2007 ஜனவரி 1க்கு அடுத்து பிறந்தவங்க யாரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு முறை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓபிசி 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் 3 இயர்ஸ், ஓபிசி 6 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி 8 இயர்ஸ். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10 இயர்ஸ், ஓபிசி 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி 15 இயர்ஸ். இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது கூட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ அதை கவனித்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் எஸ்சி எஸ்டி இவங்களை தவிர்த்து மற்ற எல்லோரும் 500 பே பண்ணணும். அந்த 500ல் 400 நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுனதும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அடுத்ததாக
மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் 250 பே பண்ணணும். அந்த 250யும் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுனதும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுக்க பாருங்கள். அடுத்ததாக எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு ஸ்டேஜ்னு மொத்தம் 3 இருக்குது. அந்த ஸ்டேஜ் வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். எக்ஸாம் டியூரேஷன் மினிட்ஸ் வந்து 90 மினிட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து 100 இருக்கும். அதில் ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேத்தமெட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஷின்னு மொத்தமாக 100 கொஷின் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக 120 மினிட்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுக்குறானுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 120 மினிட்ஸ் கொடுக்குறாங்க 100 கொஷினுக்கு. அதே சமயம் இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/3 என்ற லெவலில் வந்து நெகட்டிவ் மார்க்கு இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜில் செலெக்ஷன் ஆகிறவங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸில் என்னன்னு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அவேர்னஸ் இதுக்கான சிலபஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் வந்து எக்ஸாம் டியூரேஷன் மினிட்ஸ் வந்து 90 மினிட்ஸ். டோட்டல் கொஷின் வந்து 120. ஜென்ரல் அவேர்னஸ் 50, மேத்தமெட்டிக்ஸ் 135, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 35, மொத்தம் 120 கொஷின் இருக்கும். இதுக்கும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமிலும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 என்ற லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் என்ன, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்களுக்கு என்ன, ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்கான சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எந்த வேலைக்கு என்ன டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இது 2 வேலைக்கும் டைப்பிஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது. அடுத்ததாக சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இது 2த்துக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டாக ஸ்டேஷன் மாஸ்டர் இதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்த ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை நீங்களே படித்து பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இது முழுசாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டீட்டெயில்டாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது எந்த ரீஜனில் வேக்கன்சி இருக்கோ அந்த ரீஜனுக்கான வெப்சைட்டும் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஒரு ரீஜனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் நம்பர் ஆஃப் ரீஜனுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ண வேணாம். தெளிவாக ஒரே ரீஜனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும்னு நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சென்னை ரீஜனுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை அதர் ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ரீஜனுக்கு தான் அப்ளை பண்ணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த 3 ஜாப்புக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில். அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த 2 ஜாப்புக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்ததாக டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். ஒவ்வொரு ரீஜனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ரீஜனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்ப்போம். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த வேலைக்கு ஜென்ரல் 68, எஸ்சி 23, எஸ்டி 12, ஓபிசி 37, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 15 டோட்டலாக 155 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 15 வேக்கன்சி இருக்குது. அடுத்ததாக ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த வேலைக்கு ஜென்ரலில் 3, எஸ்சி 1, எஸ்டி 1, ஓபிசி 2, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 டோட்டலாக 8 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. அடுத்ததாக கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த வேலைக்கு ஜென்ரலில் 4 வேக்கன்சி, எஸ்சிக்கு 1 வேக்கன்சி, எஸ்டி 1, ஓபிசி 2, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 டோட்டலாக 9 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் ஐசிஎஃப்பில் ஜென்ரல் 12, எஸ்சி 4, எஸ்டி 2, ஓபிசி 7, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 0 மொத்தம் 25 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. எஸ்ஆரில் ஜென்ரல் 58, எஸ்சி 22, எஸ்டி 11, ஓபிசி 39,
எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 14. மொத்தம் 144 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 14 வேக்கன்சி இருக்குது. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஐசிஎஃப்பில் ஜென்ரலில் 12, எஸ்சி 3, எஸ்டி 2, ஓபிசி 1, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1, டோட்டலாக 19 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. எஸ்ஆரில் ஜென்ரலில் 38, எஸ்சியில் 11, எஸ்டி 5, ஓபிசி 17, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 5, மொத்தம் 76 வேக்கன்சி இருக்குது. இப்படி சென்னை ரீஜனுக்கு மொத்தம் 436 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 43 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாடு சென்னை ரீஜனுக்கு மொத்தம் 479 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைக்கு அப்ளை செய்ய முடியும். குறிப்பாக தேர்வு தமிழில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் சில இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் அக்டோபர் 13. ஸோ அக்டோபர் 13 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். எல்லாருமே அன்றைக்கி அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.